இந்த வீடியோவில் சர்வேயிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 10 கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சர்வேயிங்கில் செயின் சர்வேலேருந்து ஃபோட்டோகிராமெட்ரி வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அதில் நாம் பிளேன் டேபிள் சர்வே, காம்பஸ் சர்வே, அப்புறம் செயின் சர்வேயிங் இந்த 3 டாப்பிக்கை இந்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The principle of working from whole to part is used in surveying because option A, plotting becomes easy. Option B, survey work can be completed quickly. Option C, accumulation of errors is prevented. Option D, all of the above. 10 seconds கழிச்சு correct answer பார்க்கலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா accumulation of errors is prevented. ஒரு இமேஜின் பண்ணலாம். நம்ம இப்போ நம்ம கையில் வந்து ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. அது என்னென்னா கண்ட்ரியோட பவுண்ட்ரி லைனை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பார்ட் டு ஹோல் போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர்லேருந்து ஒரு பார்ட்டாக நம்ம வந்து பவுண்ட்ரியோட எண்டுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி நம்ம பண்ணோன்னா எரர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து எண்டு வரும்போது பவுண்ட்ரி வரும்போது எரர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து நார்மலாக சாதாரணமாக ஏதாவது ஒர்க்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய விஷயமா எல்லாம் போகலாம். ஆனால் இந்த மாதிரி ஆக்குரஸி எங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி ஒர்க்ஸ்க்கெலாம் வந்து இந்த எரர்ஸ் எந்தளவு நம்ம மினிமைஸ் பண்ண முடியுமோ அந்தளவு மினிமைஸ் பண்ணோம். இது ஹோல் டு பார்ட் வந்துடும். ஃப்ரம் த பவுண்ட்ரி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா எரர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து நம்ம வந்து ஹோல் டு பார்ட் போகிறதுக்கான ஒரு ரீசன். Principles of surveying. Adequate provisions for check. Choose suitable method of survey. நம்மளுக்கு சர்வேக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எந்தளவு ஆக்குரஸி தேவை, நம்ம எந்த இடத்துல பண்ணுறோம், அந்த மாதிரி நம்மளோட தேவைகளை பொறுத்து நாம் வந்து மெத்தடை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் த ஃபீல்ட் டேட்டா கேர்ஃபுல்லி. நம்ம வந்து ஃபீல்ட் டேட்டா ரெக்கார்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் வந்து ஹியூமன் எரர்ஸ் நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து டேட்டா பார்த்து இன்னொருத்தர் வந்து டேட்டா எழுதிட்டு இருந்தாங்கன்னா வந்து லிசன் பண்ணும்போது ஏதாவது எரர் வரலாம். ஆர் நாமளே வந்து ரீடிங் பார்த்து எழுதினாலும் நம்ம பார்க்கும்போது தப்பாக பார்த்து எழுதுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா எரர்ஸ் வரும். ஸோ வந்து டேட்டாவை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சர்வே பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் பிளேஸ் ஆஃப் சர்வே, லேண்ட், ஹைட்ரோகிராஃபிக். ஹைட்ரோகிராஃபிக்னால் வந்து வாட்டர் பாடிஸ் வச்சு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் சப்ளைக்காக எடுக்கக்கூடிய சர்வேலாம் வந்து இதில் வரும். நெக்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஏரியல் சர்வே. ஏரியல் சர்வேல தான் வந்து ஃபோட்டோகிராமெட்ரி அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை வச்சு செயின் சர்வேயிங், ட்ராவர்ஸிங், லெவலிங், டாக்கியோமெட்ரி, பிளேன் டேபிள், EDM அதாவது எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் இது எல்லாமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வே. நெக்ஸ்ட் பர்பஸ் பேஸ் பண்ணி ஜியோலாஜிக்கல், ஜியோகிராஃபிக்கல், இன்ஜினியரிங், கெடாஸ்ட்ரல், டிஃபென்ஸ், மைன், ரூட். இதில் வந்து கடாஸ்ட்ரல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடாஸ்ட்ரல் அப்படின்னா வந்து என்னென்னா ப்ராப்பர்ட்டி லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண சொல்கிற சர்வே தான் வந்து கடாஸ்ட்ரல் சர்வே. அதாவது நம்மளுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதோட பவுண்ட்ரி மார்க் பண்ணுறது இதெல்லாமே வந்து இது இங்கே வந்து வரும். நெக்ஸ்ட் ஆக்குரஸி பேஸ் பண்ணி பிளேன் சர்வேயிங் அண்ட் ஜியோடெடிக் சர்வேயிங். பிளேன் சர்வேயிங்க்கும் ஜியோடெடிக் சர்வேயிங்க்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா பிளேன் சர்வேயிங்கில் வந்து எர்த்தோட சர்ஃபேஸை ஃப்ளாட்டாக அசியூம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜியோடெடிக் சர்வேயில் எர்த்தோட சர்ஃபேஸை கர்வ்டாக அசியூம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷேப் ஆஃப் தி எர்த்தை வந்து ஒப்லேட் ஸ்பீராய்டு இல்லைனா ஜியாய்டுன்னு சொல்லலாம். இப்படி வந்து அசியூம் பண்ணியிருக்காங்க. பிளேன் சர்வே எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ஏரியா ஆஃப் சர்வேயிங் வந்து லெஸ் தேன் 250 கிலோமீட்டர் ஸ்கொயராக இருக்கும்போது பிளேன் சர்வேயிங் யூஸ் பண்ணுவாங்க. அதே இது கிரேட்டர் தேன் 250 கிலோமீட்டர் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா ஜியோடெடிக் சர்வேக்கு தான் போகணும். அப்போ தான் வந்து ஆக்குரஸி பர்ஃபெக்டாக இருக்கும். Second question. The length of a survey line was measured with a 20-meter chain and was found to be equal to 1200 meter. As a check, the length was again measured with 25-meter chain and was found to be 1212 meter. The 20-meter chain was found to be 1 decimeter too long. The 25-meter chain was option A 13.6 centimeter too long. Option B 15.69 centimeter too short. Option C 14.2 centimeter too long. Option D 12.4 centimeter too short. 10 secondsல correct answer பார்க்கலாம்.
கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா 12.4 சென்டிமீட்டர் டூ ஷார்ட். கால்குலேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 20 மீட்டர்ஸ் செயின் வச்சு சர்வே பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து லென்த் ஆஃப் லைன் வந்து என்ன கிடைக்குதுன்னா 1200 மீட்டர். செக் பண்ணுறதுக்காக எகெயின் வந்து ஒரு 25 மீட்டர் செயின் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து டிஸ்டன்ஸ் என்ன கிடைக்குதுன்னா 1212 மீட்டர். ரெண்டு டிஸ்டன்ஸுமே சேம் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து எங்கேயோ வந்து எரர் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 20 மீட்டர் செயினை வந்து பார்த்தாங்கன்னா அதில் வந்து என்னென்னா 1 டெசிமீட்டர் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ 1 டெசிமீட்டர்னா 0.1 மீட்டர் அதிகமாக இருந்திருக்கு. சரியா, ஃபவுண்ட் டூ லாங். ஸோ வந்து 20 மீட்டர் வந்து நம்ம வந்து 20 மீட்டர் செயின் நினச்சோம், ஆனால் வந்து 0.1 மீட்டர் அதிகமாக இருக்குது. ஸோ 20 + 0.1 அப்படின்னு போட்டோன்னா ட்ரூ லென்த் ஆஃப் தி செயின் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும், அதாவது 20.1 மீட்டர். இப்போ வந்து இந்த 25 மீட்டர் செயின் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுருக்காங்க. கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா, அப்படி கம்மியாக இல்லைனா அதிகமாக இருந்தால் எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் வந்து கம்மியாக இல்லைனா அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவல் லென்த் ஆஃப் சர்வே லைன் கண்டுபிடிப்போம் 20 மீட்டர் செயின் வச்சு மெஷர் பண்ணியிருக்கும் போது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்ச லென்த் ஆஃப் சர்வே லைன் 1200 மல்டிப்ளைட் பை 20.1, அதாவது ட்ரூ லென்த்தை மல்டிப்ளை பண்ணி நம்ம எந்த லென்த்தில் செயின் இருக்குது அப்படின்னு நினச்சி மெஷர் பண்ணுவோம், அதை டிவைட் பண்ணுங்கள். ஸோ 1200 மல்டிப்ளைட் பை 20.1 டிவைடட் பை 20. ட்ரூவை மல்டிப்ளை பண்ணிட்டு ராங்கான டேட்டாவை டிவைட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து 1206 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் லென்த் ஆஃப் சர்வே லைன். நெக்ஸ்ட் வந்து 25 மீட்டர் செயினுக்கு நம்ம வந்து ஆக்சுவல் லென்த் ஆஃப் சர்வே லைன் வந்து கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும், நம்ம 20 மீட்டர் செயின் யூஸ் பண்ணாலும் சரி 25 மீட்டர் செயின் யூஸ் பண்ணாலும் சரி ஆக்சுவல் லென்த் ஆஃப் சர்வே லைனுங்கிறது சேமாக தான் வரும். ஸோ வந்து 25 மீட்டர் செயினுக்கும் வந்து ஆக்சுவல் லென்த் ஆஃப் சர்வே லைன் வந்து 1206 மீட்டர் தான். இப்போ நம்மளுக்கு வந்து தெரியாத டேட்டா வந்து என்னது, எவ்வளோ தூரம் வந்து 25 மீட்டர் செயின் வந்து அதிகமாக இருக்குது ஆர் கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த எல் டேஷோட வேல்யூ, இந்த ட்ரூ லென்த் ஆஃப் திஸ் 25 மீட்டர் செயின் தான் வந்து நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ அதை மட்டும் நம்ம அன்னோன் டேட்டாவை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல் டேஷ் வந்து 24.876 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சரியா, ஸோ வந்து நம்மளுக்கு நம்ம வந்து 25 மீட்டர் செயின் நினச்சி வந்து நம்ம அந்த செயினை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்மளுக்கான வந்து ஒரிஜினலாக 24.876 மீட்டர் தான் இருக்குது. ஸோ லெஸ்ஸாக இருந்திருக்கு. ஸோ டூ ஷார்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குது? ஸோ 25 - 24.876, அதாவது 12.4 சென்டிமீட்டர் வந்து ஷார்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கேஜ் ஃபேக்டர். ஸ்ட்ரிங்கேஜ் ஃபேக்டர்னால் வந்து என்னென்னா ஸ்ட்ராங் லென்த் டிவைடட் பை ஆக்சுவல் லென்த். இதுலேருந்து ஆக்சுவல் லென்த் கண்டுபிடிங்க. ஆக்சுவல் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ராங் லென்த் டிவைடட் பை ஸ்ட்ரிங்கேஜ் ஃபேக்டர். இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கேஜ் ஃபேக்டருக்கு நம்ம டிகிரி 1 யூஸ் பண்ணியிருக்கோம். லென்த்துங்கிறதும் வந்து டிகிரி, அதோட யூனிட்டும் வந்து டிகிரி 1ல் தானே இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி கரெக்ட் ஏரியானா வந்து ஏரியாவோட யூனிட் வந்து ஸ்கொயரில் இருக்கும். ஸோ வந்து ஸ்ட்ரிங்கேஜ் ஃபேக்டரில் ஒரு ஸ்கொயர் மட்டும் போடணும். நெக்ஸ்ட் வந்து இதே இது கரெக்ட் வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா மெஷர் வால்யூம் டிவைடட் பை ஸ்ட்ரிங்கேஜ் வேல்யூ ஃபேக்டர் த ஹோல் கியூப்னு போடணும். ஸ்கேல்னா என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஆன் மேப் டிவைடட் பை கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் ஆன் கிரவுண்ட், அதாவது மேப் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் RF ஃபார் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 15 மீட்டர் இஸ். RFனா ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர். இது வந்து எப்படி RF வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான் மேப்பில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது டிவைடட் பை கிரவுண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர்னு ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 சென்டிமீட்டர் வந்து நம்ம மேப்பில் இருக்கக்கூடிய டேட்டா, 50 மீட்டர் வந்து நம்ம கிரவுண்டில் ஆர் சர்வே ஏரியாவில் இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ 1 டிவைடட் பை 15 வரும். 50 வந்து மீட்டரில் இருக்குது, ஆனால் 1 வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ வந்து யூனிட் கன்வர்ஷன் பண்ணிங்கன்னா 50 மீட்டர் வந்து 5000 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ 1/5000 தான் வந்து RF. நெக்ஸ்ட் வந்து பிளானுக்கும் மேப்புக்கும் இருக்கக்கூடிய மெயினான டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா ஸ்கேல் தான். பிளான் வந்து லார்ஜர் ஸ்கேல், மேப் வந்து ஸ்மாலர் ஸ்கேல். நெக்ஸ்ட் வந்து இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு செயினோட டயக்ராம். இந்த செயினில் இது வந்து க்ரூ அண்ட் செயினோட ஒவ்வொரு லிங்க்கும் வந்து 200 mm லென்த் இருக்கும், அதாவது 20 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும். செயினை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ரிங், அதுக்கப்புறம் ஒரு சர்க்குலர் ரிங், இதுதான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1 மீட்டர் லென்த்துக்கும், எவ்ரி மீட்டர் லென்த்துக்கும் வந்து ஒரு பிராஸ் ரிங் வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ மெஷர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிராஸ் ரிங் நடுவில் வருது அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம 1 மீட்டர் வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு 5 மீட்டர் லென்த்தில் வந்து ஒரு டேலி இருக்கும்.
ஃபர்ஸ்ட் 5 மீட்டரில் வரக்கூடிய டேலிக்கு ஒரே ஒரு டீத் தான் இருக்கும். நெக்ஸ்ட் 5 மீட்டர் அதாவது 10 மீட்டர் லென்த்தில் வரக்கூடிய டேலிக்கு 2 டீத்ஸ் இருக்கும். அதே மாதிரி 15 மீட்டர் அதாவது 5 மீட்டர் நம்ம கடந்திருக்கோம்னு அர்த்தம், அப்படி தானே? ஸோ 3 டீத் இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. Next question. A plot of land 60 meter cross 20 meter is measured by a steel tape. If the standard error for length and width measurements are taken as plus or minus 1 centimeter, then the standard error would be option A plus or minus 0.1414 meter square, option B plus or minus 0.566 meter square, option C 0.8484 meter square, option D plus or minus 0.632 meter square. Correct answer வந்து plus or minus 0.632 meter square. Calculation பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். இதில் வந்து டிஏ பை டிஎல் அப்படின்னா வந்து பிரெட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து 20 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஏ பை டிபினா லென்த், அது வந்து கொஸ்டினில் 60 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ரோஎல் ரோபி அப்படின்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 சென்டிமீட்டர் தான். இது அப்படியே எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து டேரெக்டாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய நிறைய ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோப் கரெக்ஷன் ஃபார்முலா வந்து minus h square divided by 2l. ஸ்லோப் கரெக்ஷன் அப்படின்னா வந்து இதில் ஹச்னா என்ன, எல்னா என்னன்னு மட்டும் பார்க்கலாம். இது வந்து ஹச், இது வந்து எல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சாக் கரெக்ஷன். சாக்னா நம்ம டேப்பில் மெஷர் பண்ணும்போது நம்ம இந்த பக்கம் நம்ம ஒரு ஆள் பிடிச்சிருப்பாங்க, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஆள் வந்து ஹேண்டில் பிடிச்சிருப்பாங்க. ஸோ வந்து நம்மளோட டேப் வந்து நேராக இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்போவுமே சாகாகி இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி சாக் ஆச்சுன்னா சாகோட ஃபார்முலா வந்து சிஜி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ஸ்கொயர் L1 கியூப் டிவைடட் பை 24p ஸ்கொயர். இதில் வந்து டபிள்யூ வந்து என்னென்னா வெயிட் ஆஃப் செயின் பெர் மீட்டர் லென்த். ஓகேவா? இப்போ வந்து ஒருவேளை இந்த டபிள்யூ அதான் ஸ்மால் டபிள்யூ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல கேபிட்டல் டபிள்யூ யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது வெயிட் ஆஃப் த ஹோல் செயின் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டபிள்யூ ஸ்கொயர் L1 மட்டும் வரும், L1 கியூப் வராது. ஓகேவா? டிவைடட் பை 24p ஸ்கொயர். இது வந்து ஒரே ஒரு பே ஆர் ஒரே ஒரு செயினுக்கு மட்டும் இருக்குது. இப்போ வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு இது மாதிரி நிறைய செயின்ஸ் யூஸ் பண்ணி நிறைய தடவை வந்து செயினிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு நம்பர் ஆஃப் பேஸ் ஒரு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம செயினிங் பண்ணது வந்து மோர் தென் 1 இருந்துச்சுன்னா டினாமினேட்டரில் டிவைடட் பை n ஸ்கொயர் 1 ஆட் பண்ணும். n வந்து நம்பர் ஆஃப் பேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கரெக்ஷன் ஃபார் புல். சிபி இஸ் ஈக்குவல் டு P minus P naught L by AE. Next, correction for temperature. CT is equal to alpha. Alpha na வந்து coefficient of thermal expansion into Tm minus T naught into L. Error in the direction of offset. Limiting length. அதாவது இந்த இடத்துல வந்து deviation வந்து should not be greater than 0.025. 0.025 விட அதிகமாக இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 1/4 mm சொல்லலாம். இது 1/4 mm, அதாவது 0.025 சென்டிமீட்டர். Next question. Agonic line is the line joining points having option A 0 declination, option B minimum declination, option C maximum declination, option D same declination. 10 seconds அப்புறம் ஆன்சர் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா 0 டிக்ளினேஷன். மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னா என்ன? ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மெரிடியன் அண்ட் ட்ரூ மெரிடியன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி வச்சுக்கலாம். இதான் வந்து நம்மளோட ட்ரூ நார்த் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே
இங்கே தான் வந்து நம்மளோட மேக்னெட்டிக் மெரிடியன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, மேக்னெட்டிக் நார்த். ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ டீவியேஷன் இருக்குது, ட்ரூ நார்த்துக்கும் மேக்னெட்டிக் நார்த்துக்கும் எவ்வளோ டீவியேஷன் இருக்கோ அதுதான் வந்து மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஐசோகானிக் லைன்ஸ். ஐசோ அப்படின்னு வந்தாலே சேம்னு அர்த்தம். ஐசோ பார், ஐசோடோப், இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. ஸோ ஐசோன்னு வந்தாலே சேம்னு வச்சுக்கோங்க, சரியா? ஐசோகானிக் லைன்ஸ்னா பாயிண்ட்ஸ் ஆஃப் சேம் டிக்ளினேஷன், do not form complete great circles. Next, agonic lines. Agonic linesனா points of zero declination. True meridian and magnetic meridian coincide at all points. Declination இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த தீட்டா வேல்யூ வந்து ஜீரோன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன ஆகும், இந்த மேக்னெட்டிக் மெரிடியன் ட்ரூ மெரிடியன் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆக தான் செய்யும். ரெண்டும் கோயின்சைட், சாரி இன்டர்செக்டில் ரெண்டும் கோயின்சைட் ஆகும். ஸோ வந்து அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்னா என்ன, vertical angle with which magnetic needle makes with horizontal. இந்த டிப் வேல்யூ வந்து எக்வேட்டரில் வந்து ஜீரோ. ஐசோக்ளினிக் லைன்ஸ், ஐசோனாலே ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம். ஸோ பாயிண்ட்ஸ் ஆஃப் சேம் டிப்பை வந்து ஐசோக்ளினிக்னு சொல்லுவோம். பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜீரோ டிப்பை எக்ளினிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேரியேஷன்ஸ் இன் டிக்ளினேஷன், அது செக்குலராக இருக்கலாம். செக்குலர்னா லாங் டேர்ம் டிவியேஷன்ஸ், டிக்ளினேஷன்ஸ் வந்து வேரியேஷன் ஆகிருக்கலாம். ஆனுவலாக வேரி ஆகலாம், அதாவது இயர்லி. டயோடினல்னால் வந்து என்னென்னா டே அண்ட் நைட். நெக்ஸ்ட் இர்ரெகுலர்னால் வந்து சீஸ்மிக் ஹசார்ட்ஸ் ஆர் வந்து ஏதாவது ஒரு டெக்டானிக் பிளேட்ஸ் மூமெண்ட்ஸ், எவ்வளோ நிறையா நேச்சுரல் கலாமிட்டிஸ் எதுனாலேயாவது வந்து நம்மளுக்கு வந்து டெக்ளினேஷனில் வந்து வேரியேஷன்ஸ் வரலாம். இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஐசோபார்ஸ். ஐசோபார்ஸ் வேறு, ஐசோபார்ஸ் வேறு பார்த்துக்கோங்க. ஐசோபார்ஸ்னால் என்னன்னா லைன்ஸ் ஆஃப் ஈக்குவல் சேஞ்சஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். Next question. If the quadrangle bearing of a line is north 25 degree west, then the whole circle bearing of the line is option A south 25 degree east, option B 205 degree, option C 295 degree, option D 335 degree. கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா 335 டிகிரி. ஃபர்ஸ்ட் குவாட்ராங்கிள் பியரிங்க்கும் ஹோல் சர்க்கிள் பியரிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின்லேயே வந்து இருக்கிற வார்த்தை மாதிரி குவாட்ராங்கிள் அப்படின்னா வந்து குவாட்ரண்ட்னா என்னது, 90 டிகிரி. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட், ஃபோர்த்துன்னு இருக்குல்ல. ஸோ குவாட்ராங்கிள்னாலே வந்து அப்போ மேக்ஸிமம் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 90 டிகிரியோட அதிகமாக வராது. ஸோ வந்து குவாட்ராங்கிள் பியரிங்கில் வந்து நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத் 4 டேரக்ஷனுமே வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் நார்த்தை மட்டுமே வந்து ரெஃபரன்ஸாக வச்சு ஆங்கிள் சொல்லியிருப்பாங்க. நார்த்தை மட்டுமே வச்சு ஆன்சர் சொன்னாலும் ஹோல் சர்க்கிள், கம்ப்ளீட் சர்க்கிள், ஒரு சர்க்கிளில் வந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்கும், 360 டிகிரி. ஸோ வந்து WCB வந்து மேக்ஸிமம் 360 டிகிரி வரைக்கும் இருக்கலாம். இந்த டயக்ராம் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். கேல்குலேஷன் பார்க்கலாம் நம்ம. இப்போ இங்கே நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நார்த் 25 டிகிரி வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 25 டிகிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நார்த் 25 டிகிரி வெஸ்ட், அதாவது நார்த்தில் இருந்து 25 டிகிரி வந்து வெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஹோல் சர்க்கிள் பியரிங்னா என்ன, நார்த்தில் இருந்து நம்ம வந்து வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ நார்த்தில் இருந்து மட்டும் இப்படியே ஒரு ஹோல் சர்க்கிள் போடும். ஸோ வந்து மொத்தமாக ஹோல் சர்க்கிள் வந்து 360 டிகிரி, அதில் வந்து 25 டிகிரி கம்மியாக இருக்குது. ஸோ வந்து 360 - 25 போட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் 335 டிகிரி. நெக்ஸ்ட் ஃபோர் பியரிங் மைனஸ் பேக் பியரிங். ஒரு லைனுக்கு ஃபோர் பியரிங் மைனஸ் பேக் பியரிங் அப்படின்னு நம்ம போட்டோம்னா அது வந்து 180 டிகிரி இருக்கும். ஃப்ரீ ஃப்ரம் லோக்கல் அட்ராக்ஷன். லோக்கல் அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா 180 டிகிரி இருக்கும்னு சொல்ல முடியாது, கம்மியாக இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம். லோக்கல் அட்ராக்ஷன் எதுவும் இல்லைன்னா 180 டிகிரி கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹோல் சர்க்கிள் பியரிங் வந்து 0 to 360 டிகிரி வேரி ஆகும். அதே மாதிரி குவாட்ராங்கிள் பியரிங் வந்து 0 to 90 டிகிரி இருக்கும். If forebearing of line is not 30 degree east, then back bearing will be. நம்மளுக்கு வந்து குவாட்ராங்கிள் பியரிங்கில் ஃபோர் பியரிங் கொடுத்துட்டாங்க, பேக் பியரிங் கேட்டிருக்காங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நார்த்தை சவுத்தாக மாற்றணும், ஈஸ்ட்டை வெஸ்ட்டாக மாற்றணும், அவ்வளோதான், ஆன்சர் கிடச்சிரும். Next question. The prismatic compass and surveyor's compass.
Option A, give whole circle bearing and quadrangle bearing of a line respectively. Option B, both give whole circle bearing of a line. Option C, both give quadrangle bearing of a line. Option D, both give whole circle bearing and quadrangle bearing of a line. Correct answer வந்து give whole circle bearing and quadrangle bearing of a line respectively. அதாவது prismatic compass வந்து whole circle bearing values கொடுக்கும், அதே மாதிரி surveyor compass வந்து quadrangle bearing ஓட values வந்து கொடுக்கும். prismatic compassக்கும் surveyor compassக்கும் இருக்கக்கூடிய difference வந்து நம்ம வந்து பார்ப்போம் இப்போ. First, the magnetic needle in this compass is broad. In surveyor's compass, the magnetic needle in this compass is of edge bar type. surveyor's compassல வந்து கிட்டத்தட்ட pointed edge இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வந்து prismatic compassல வந்து broad-ஆக இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு இன்னும் நல்ல accuracy வேணும்னா surveyor compassக்கு போகலாம். As the graduated ring is fixed to the needle, it does not rotate with the line of sight. அந்த சுற்றி இருக்கக்கூடிய graduated ring வந்து நம்ம broad-ஆன needle கூட கனெக்ட் ஆகி இருக்கும். The graduated ring is fixed to the box and is independent of the needle. Therefore, it rotates with the line of sight. Prism is provided at the viewing end. Prismatic compassல வந்து ஒரு prism இருக்கும். ஸோ வந்து நம்மளோட கிராஜுவேஷன்ஸ் எல்லாமே வந்து இன்வெர்ட்டடாக வந்து அவங்க வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம prism வழியாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எரெக்டாக தெரியும். சர்வேயர்ஸ் காம்பஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிசமே இல்லை. ஸோ வந்து அந்த ரீடிங்ஸ் எல்லாமே டேரெக்டாக அவங்க வந்து எரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க, இன்வெர்ட்டடாலாம் கொடுத்துக்க மாட்டாங்க. prismatic compassல வந்து ஹோல் சர்க்கிள் பியரிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சர்வேயர்ஸ் காம்பஸில் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பியரிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், அதாவது குவாட்ராங்கிள் பியரிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். prismatic compassக்கு ட்ரைபாட் எதுவுமே தேவையில்லை, நம்ம கையில் வச்சே வந்து நம்ம வந்து ரீடிங்ஸ்லாம் பார்க்கலாம். ஆனால் சர்வேயர்ஸ் காம்பஸில் வந்து ட்ரைபாட் வந்து ரொம்ப எசென்ஷியல். சைட்டிங் அண்ட் ரீடிங் கேன் பி டன் கன்கரண்ட்லி. சைட்டிங்கும் ரீடிங்கும் வந்து அட் அ டைமில் வந்து நம்ம prismatic compassல பண்ணலாம், ஆனால் வந்து சர்வேயர்ஸ் காம்பஸில் அப்படி பண்ண முடியாது. Graduations in prismatic compass is marked from 0 degree to 360 degree. இங்கே நம்ம வந்து whole circle bearing system யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து 0 degree to 360 degree வந்து கிராஜுவேட் பண்ணியிருப்பாங்க. அதே இது surveyor's compassல quadrangle bearing யூஸ் பண்ணுறனால 0 to 90 degree மார்க் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு quadrangleயும். In a prismatic compass, a mirror is provided with a sight lane. In surveyor's compass, sighting the object as well as reading the graduated circle cannot be done simultaneously without changing the position of eye. 7th question. In plane table surveying, the operation which must be carried out is Option A, resection. Option B, intersection. Option C, orientation. Option D, radiation. plane table surveyingல ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் என்னங்கிறத சூஸ் பண்ணும். கரெக்ட் ஆன்சர் வந்து ஓரியன்டேஷன். 3 must be carried out operations are: first, fixing the table to tripod. நெக்ஸ்ட் செட்டிங், லெவலிங் வந்து நம்ம ஸ்பிரிட் லெவல், பபிள் டியூப் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம லெவல் பண்ணுவோம். சென்ட்ரிங் வந்து நம்ம ப்ளம்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்ட்ரிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஓரியன்டேஷன், இந்த ட்ரஃப் காம்பஸ் யூஸ் பண்ணி இல்லைனா பேக் சைடிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அப்சர்வேஷன்ஸ். ரேடியேஷன் மெத்தட் வந்து பொதுவாக எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம சர்வே ஏரியா வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும்போது எல்லா ஸ்டேஷனும் வந்து நம்மளுக்கு வந்து விசிபிளாக இருக்கணும், அதே மாதிரி ஆக்சசபிளாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ரேடியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது, ஸ்டேஷன்ஸ் வந்து இன்ஆக்சசிபிளாக இருக்கும்போது, அதே மாதிரி கிரவுண்ட் வந்து லெவலாக இல்லை, ஆண்டர்லேட்டிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இன்டர்செக்ஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ரிசெக்ஷன் டு லொக்கேட் அ ஸ்டேஷன். இது ரெண்டுமே வந்து இன்டர்செக்ஷனும் ரிசெக்ஷனும் வந்து ஆப்போசிட். இன்டர்செக்ஷனில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 ஸ்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து மார்க் பண்ணுவாங்க, பாயிண்ட் பண்ணுவாங்க. ரிசெக்ஷனில் என்னென்னா வந்து நம்ம வந்து ஸ்டேஷனோட டேட்டாவை வந்து இழந்திருக்கலாம். ஸோ வந்து நம்ம பாயிண்டோட டேட்டாவை வச்சு நம்ம வந்து ஸ்டேஷனை வந்து லொக்கேட் பண்ணுவோம். லைக் இன்வர்ஸாக இருக்கும் ரெண்டுமே, இன்டர்செக்ஷன் அண்ட் ரிசெக்ஷன்.
Eighth question. Lehman's rule of plane tabling state true or false. Location of instrument is always distant from each of the three rays from the known points in proportion to their distances. இது true or false ன்னு சொன்னா போதும். இது வந்து true. Lehmanோட other rules வந்து நம்ம பார்ப்போம். Distance to the point sought from each of the three rays is proportional to the distance of the three unknown points from the instrument station. இந்த diagram பார்த்தீங்கன்னா P1, P2 அப்புறம் P3 இருக்கும். அதே மாதிரி PA, PB, PC அப்படின்னு இருக்கும். P1 by PA is equal to PB by P2 is equal to P3 by PC அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து. ஸோ வந்து இந்த மூணு ரேஸும் வந்து நம்ம unknown pointsக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். Next, when looking in the direction of the reference points, the point sought is on the same side of the three rays. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மூணு ரேஸை அலிடேட் எல்லாம் யூஸ் பண்ணி வரைவோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஆஃப் எரர் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் எரரை மினிமைஸ் பண்ணுறதுக்காக இந்த மூணு லைன்ஸ் இன்டர்செக்ட் பண்ண வைக்கிறதுக்காக Pன்னு ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த P பாயிண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து மற்ற த்ரீ ரேஸ்க்கும் வந்து சேம் சைடாக இருக்கும். அந்த டைரக்ஷனுக்கு சேம் சைடாக இருக்கும். நெக்ஸ்ட், when the instrument station is outside the great circle, இந்த சர்க்கிள் தான் வந்து great circle. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் வந்து great circleக்கு வெளியே இருக்கும்போது the point sought is always on the same side of the ray drawn to the most distant point as the intersection of the other two rays. இப்போது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிருக்கும். ஒரு பாயிண்ட் வந்து டிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அப்படின்னா அந்த டிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் வந்து நம்ம வந்து பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட், when point P lies on the great circle, then P cannot be determined. இந்த பாயிண்ட் P வந்து இந்த கிரேட் சர்க்கிள் மேலே வந்துச்சுன்னா நம்மளால் வந்து Pயை வந்து கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட், when P lies outside the great circle, then triangle of error will also be outside. பாயிண்ட் P வந்து கிரேட் சர்க்கிளுக்கு வெளியே இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் ஆஃப் எரரும் வந்து வெளியே தான் இருக்கும். 9th question. The most accurate method of orientation by 3-point problem is option A, graphical method, option B, trial and error method, option C, tracing paper method, option D, none of these. கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். நம்மளுக்கு வந்து 4 மெத்தட் ஆஃப் ரிசெக்ஷன் இருக்குது. ரிசெக்ஷன்னா என்னது, நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேஷன் பாயிண்ட் வந்து நம்ம லாஸ் பண்ணிக்கலாம். ஆர் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நம்மளால் லொக்கேட் பண்ண முடியாமல் இருக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட பாயிண்டோட டேட்டா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து ஸ்டேஷனை வந்து நம்ம லொக்கேட் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம காம்பஸ் மெத்தட், பேக்ரே மெத்தட், 3-point ப்ராப்ளம், 2-point ப்ராப்ளம்லாம் இருக்குது. 3-point ப்ராப்ளமில் வந்து 5 மெத்தட்ஸ் இருக்குது. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், மெக்கானிக்கல் மெத்தட், கிராஃபிக்கல் மெத்தட், அனலிட்டிக்கல் மெத்தட், கிராஃபிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். ட்ரையல் அண்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த லிமன் ரூல் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். 2-point ப்ராப்ளம் இன்வால்வ் மோர் ஒர்க் தேன் 3-point ப்ராப்ளம். 2-point ப்ராப்ளம் வந்து 3-point ப்ராப்ளம் விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு மெத்தட். 10th question. The apparatus required for measuring the baseline length is A, Colby apparatus, B, Wheeler's baseline apparatus, C, optical rod, D, none of the above. பேஸ்லைன்லாம் என்னன்னு தெரியும். நம்மளுக்கு வந்து ஒரு சர்வே, ஒரு பிளாட் ஏரியா இருக்குன்னா அந்த சர்வேல இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லலாம், லார்ஜஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து என்னென்னா பேஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து கோல்பி apparatus and Wheeler's base apparatus. இது வந்து ஒரு மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின். Rigid bars are classified as constant apparatus, optical apparatus. Constant apparatus, ends of a predetermined number of bars are brought into contact for measuring the length in step. இங்கே வந்து ஸ்டெப்
ஸ்டெப்பாக லென்ஸை வந்து மெஷர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து டூப்ளெக்ஸ் apparatus. Next, optical apparatus. Effective length of the bars are engraved on them and observation on it are made with microscope. இங்கே வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு அப்சர்வேஷன் மேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஸ்டெப் லென்த் யூஸ் பண்ணி. ஆப்டிக்கல் apparatusோட எக்ஸாம்பிள் வந்து கோல்பி apparatus. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.